இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பைபிளில் அவமானத்தை சமாளிப்பதற்கான 5 வழிகள். 5 ways to overcome insult biblically. ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தும் போது, முக்கியமாக நம்ம நேர் வழியில நடக்கும்போது, நம்மள அவமானப்படுத்தும் போது, அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க அவ்வளவு ஈஸியா. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனசுல ஒரு விதமான வேதனை ஏற்படுது. அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கசப்பான ஃபீலிங் மனசுல இருக்கும். இன்னொரு அப்ரோச் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மள அவமானப்படுத்துனவங்கள நம்மளும் என்ன பண்ணணும்னு நினைக்குவோம். அவமானப்படுத்தணும். சரியான டைம்ல நம்ம அவங்கள அவமானப்படுத்தணுன்ற ஒரு வெஞ்சன்ஸ் மனசுல இருக்கும். இது 2மே நெகட்டிவான ஃபீலிங். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த அவமானத்த தாங்க முடியாம அவங்களோட உயிரையே மாய்த்துக் கொள்வாங்க. இது கூட ஒரு தவறான ஃபீலிங் தான். ஸோ, ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தும்போது, அத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அத எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு காணொளியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோங்க. வேதத்தின் அடிப்படையில 5 வழிகள் உண்டு. முதலாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீமைக்கு தீமை செய்யணும்ன்ட்டு நினைக்கக் கூடாதுங்க. ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்தும்போது, நம்மளும் அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. இது ரொம்ப கசப்பான ஒரு எண்ணங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதரா நம்மள இருக்க சொல்ல. ஒருத்தர் தீமை நமக்கு செய்யும்போது, நம்ம அவங்களுக்கு நன்மைய செய்ய சொல்றாருங்க. ஒருத்தர் நம்மள இன்சல்ட் பண்ணும்போது, நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கத்தான் தேவன் சொல்றாரு. இது கஷ்டமான விஷயம் தான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம இப்படிதான் இருக்க சொல்லி தேவன் விரும்புறாருங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன்னை ரட்சிப்பார். பாத்தீங்களா? ஒருத்தர் அவமானப்படுத்தும்போது, தீமைக்கு தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவன் கொடுக்கின்ற கவுன்சிலிங் இது. எத்தனையோ விதமான அவமானங்கள் நம்ம வாழ்க்கையில வரலாங்க. சில பேர் டெலிபரேட்டா பண்ணுவாங்க. நம்ம மனச காயப்படுத்தணும் அப்படின்ட்டு. வீட்டிலேயே நம்மள அவமானப்படுத்தலாங்க. நம்ம யார ரொம்ப விரும்புறோமோ, அவங்க கூட சில சமயங்கள்ல நம்மள அவமானப்படுத்தலாம். ஆனா நம்ம தீமைக்கு தீமை செய்யணும்னு மட்டும் நினைக்கக் கூடாது. இது தேவன் கொடுக்கின்ற காட்லி கவுன்சில் நமக்கு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கின்றார் என்று எழுதியிருக்கிறபடியால், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். பாத்தீங்களா? தேவன் அத பாத்துக்குவாருங்க. யாராவது நம்மள டெலிபரேட்டா அவமானப்படுத்துறாங்கனாக்கா, நம்ம தேவன் கையில ஒப்பு கொடுத்துடணுங்க. தேவன் பாத்துக்கிறேன்ட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அத குறிச்சு நம்ம உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்க. எதுவுமே மாறப் போறதும் இல்ல. தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு, தேவன் நமக்காக இருக்கிறார். நம்ம எதற்காக கவலைப்படணும்? இவங்க நம்மள அவமானப்படுத்துனதுனால நம்ம லைஃப் ஒண்ணும் மாறப் போறதில்ல. தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. எதை குறித்து நான் கவலைப்படுவேன்? மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும்? அப்படின்ற அந்த தாட்ல தான் நம்ம வாழணுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39லிருந்து 41 வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 5:39-41. நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுக்கொடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. பாத்தீங்களா? ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தணும், மேனிப்புலேட் பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு நினைத்தா நீங்க என்ன பண்ணுங்க? அதுக்கு இடம் கொடுங்க. ஏன்னா இதையும் தேவன் பாத்துக்குவாருங்க. சரிங்களா? ஒரு கன்னத்துல அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு ஏன் சொல்றாருனாக்கா, அடிக்கிறவங்களுக்கு என்ன இன்னும்? ஏன்னா நம்ம இவ்வளவு அவமானப்படுத்தியும், ஏன்னா மூஞ்சில அடிக்கிறதுன்றது ரொம்ப அவமானகரமான விஷயம் இல்லைங்களா? அதே மாதிரி ஏராளமான அவமானப்படுத்துற விதங்கள் மனிதர் நம்மள பார்த்து பண்ணுவாங்க. ஒரு மாதிரி மூஞ்சி காட்டுறது, கேலி பண்றது, பரிகாசம் பண்றது, நிறைய விதங்கள் உண்டுங்க. சரிங்களா? நம்ம உடம்ப வச்சு கேலி பண்ணுவாங்க. நம்மளோட உருவத்தை வச்சு கேலி பண்ணுவாங்க. கலரை வச்சு கேலி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏராளமான விதங்கள்ல என்ன பண்ணுவாங்க? அவமானப்படுத்துவாங்க. நம்மளோட விசுவாசத்தை வைத்து கூட சில பேர் நம்மள அவமானப்படுத்துறது உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ணணுங்க? தேவனுக்கு இடம் கொடுத்துடணுங்க. தேவன் பார்த்துக்குவாரு. நம்ம பழி வாங்க தேவையில்லைங்க. எந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில வந்தா கூட, அவமானகரமான சூழ்நிலையில வந்தா கூட, நம்ம தேவன் கையில ஒப்பு கொடுக்க வேணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம். நீ இன்னொரு கன்னத்தையும் காட்டிடு. அப்போ அடிக்கிறவருக்கு என்ன ஆயிடும்? நான் இப்படி இருக்கிறாரு, சாந்த சொருவியா இருக்கிறாரு. நான் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் இந்த மனுஷன் மாறாம ரிட்டாலியேட் பண்ணாம அப்படியே இருக்கிறானேன்ற எண்ணம் அவங்க மனசுல குத்தம்.
அப்படிதான் நம்ம இருக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ல நம்ம பார்க்கிறோம். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் பாத்தீங்களா, டு நாட் ரீபே வித் ஈவல் ஃபார் ஈவல், இன்சல்ட் வித் இன்சல்ட் அப்படின்றாருங்க. பாத்தீங்களா, ஒருத்தர் இன்சல்ட் பண்ணா நீங்களும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இன்சல்ட் பண்ணாதீங்கன்றாருங்க. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாத்தீங்களா, இதெல்லாம் எதுக்கு நம்மள கூட்டு போகுதுன்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கு. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், நீதி நிமித்தம், நன்மை நிமித்தம் நம்ம வந்து அவமானப்படுத்தப்படுறோம்னாக்கா அதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். அது என்ன பண்ணுனாக்கா பெரிதான ஆசீர்வாதத்தை நம்ம லைஃப்ல கொண்டு வரணும். அதை நினைச்சு நம்ம சந்தோஷத்தா படணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். மத்தவங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது அவங்கள வந்து ஆசீர்வதிக்கணும். அவமானத்துக்கு அவமானத்துக்கு பதிலாக கொடுக்க கூடாதுங்க. இது தேவன் நமக்கு கொடுக்கின்ற விஷயங்கள். மத்தவங்க நம்ம அவமானப்படுத்துறாங்கனாக்கா அவங்களோட என்னன்னாக்கா நம்மளோட சமாதானம் வந்து குலையணும். அதுக்காக தான் நம்மளை வந்து ட்ரிகர் பண்றாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. அப்படி இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் பாதிக்குங்க. அந்த உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னாக்கா எந்தவித அவமானம் வந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அதை வந்து எதிர்த்து நிக்கணும். அப்பதான் வந்து ஆவிக்கிற விஷயத்துல நம்ம வந்து வளர முடியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரிகர் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து ஸ்ட்ராங்கான பர்சனா மாற முடியாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பாத்தீங்களா, தீமைக்கு தீமை செய்யாதீங்க. ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்கன்னா நானும் ஒரு நாள் அவங்கள அவமானப்படுத்துவேன், தீமைக்கு தீமை செய்வேன், நான் வந்து நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்ட்டு சில பேர். நம்ம கெட்டவங்களுக்கு கூட நல்லவங்களா இருக்கணும். சரிங்களா, நன்மை செய்ய நாடுங்கள்ன்றாருங்க. அவமானப்படுத்திட்டாரா அவங்களுக்கு கைண்ட்னஸ் வந்து காட்டுன்றாருங்க. நன்மை செய், தயை செய். இல்லைங்களா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தா அவங்கள அந்த விஷயத்த வந்து மனசுல வச்சுக்காம அவங்களுக்கு நன்மை செய். இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற விஷயம். இப்படிதான் நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியுங்க. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 10, 11, 1 சாமுவேல் சாப்டர் 26, 10 and 11. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினத்தின் மேல் போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கின்றேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கின்ற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். பாத்தீங்களா, ஒரு நல்ல வாய்ப்பு வந்து தாவீதுக்கு கிடைக்குது சவுல சாவடிக்கிறதுக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல நான் கைய வைக்க மாட்டேன் அப்படின்றாரு. இது காரணம் என்ன, தேவன் அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றாருங்க. பரிசுத்த ஆவி நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது நம்மள வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களையும் நம்மளுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்களையும் நம்ம வந்து அழிச்சு போட்டுணும்னு நினைக்கவே மாட்டோம். அவங்கள மன்னிக்கணும், தேவன் பார்த்துக்குவாருன்ட்டு விட்டு கொடுத்துருவோம். இல்லைங்களா, முக்கியமா நம்ம சகோதர சகோதரி மூலமா கூட சில சமயம் நமக்கு அவமானம் வரலாங்க. இல்லைங்களா, அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணோம், அவர் கர்த்தராக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவன் அவரை பார்த்துக்குவாரு. ஆனா நம்ம வந்து தீமை செய்யக்கூடாது, எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற எண்ணம் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இக்னோர் பண்ணணுங்க, புறக்கடிச்சிடணும். அந்த ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடக்காத மாதிரி, யாரும் வந்து நம்மள அவமானப்படுத்தாத மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துட்டு கடந்து போயிடணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா, 2வது டைமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. 3வது டைம்ல இருந்து என்ன ஆயிடணும்னாக்கா நம்ம வந்து நம்பாயிடணுங்க, மறுத்து போயிடணும். இதெல்லாம் ஒரு அவமானமா, இயேசு கிறிஸ்து படாத அவமானமா, தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் படாத அவமானத்தை நான் வந்து பற்ற போறேன். தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிச்ச அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, மத்த சீஷர்கள் படாத அவமானத்தை நான் வந்து பற்ற போறேன். இது வந்து சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம், மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், இலட்சியை மூடுகிறவனோ விவேகி. பாத்தீங்களா, ப்ரூடென்ட் மேன் ஓவர்லுக்ஸ் அன் இன்சல்ட். ஒரு ஞானி என்ன பண்ணுவாரு, ஒரு விவேகி யாராவது இன்சல்ட் பண்ணும் போது இமீடியட்டா ரிட்டாலியேட் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மென்டலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஏன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாரு மென்டலி, ஆவிக்கிற விஷயத்துல ஏன் பெலனா இருந்தாருனாக்கா, எந்த ஒரு விஷயமும் அவரை வந்து அஃபெக்ட் பண்ணலங்க. சொந்த வீட்டிலே வந்து அவமானப்படுத்துறாங்க, சகோதரர்கள் அவமானப்படுத்துறாருங்க, ஊருக்காரங்க அவமானப்படுத்துறாருங்க, வேதப்பாரர்கள் ஒரு மாதிரி அவரை கேவலப்படுத்துறாங்க. ஆனாலும்
அவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் வந்து மைண்ட்ல போட்டுக்கலங்க. அதெல்லாம் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தா, அவ்ளோ பெரிய காரியத்த வந்து செஞ்சிருக்கவே முடியாது. ஐயோ! இவங்க ஒரு மாரி அவமானப்படுத்துறாங்களே, அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்களே, சொந்த ஊர்க்காரங்களே ஒரு மாதிரி என்ன அவமானப்படுத்துறாங்களே, சொந்த வீட்டாரே என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு நெனச்சிருந்தா, அவ்வளவு பெரிய ஊழியத்த செஞ்சிருக்க முடியாது. ஜீவ பலியாக அவருடைய உயிர வந்து கொடுத்திருக்கவே முடியாதுங்க. இல்லைங்களா? ஸோ, நம்ப அத வந்து பெருசா எடுத்துக்கூடாது. இக்னோர் பண்ணிட்டு போணும். நெகட்டிவிட்டிய இக்னோர் பண்ணோங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. பாத்தீங்களா? A man's insight gives him patience. எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வளரணுமோ, அந்த அளவுக்கு பேஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வரணும். யாராவது வந்து நம்மள ட்ரிகர் பண்ணலாம். கோவம் வர மாரி நம்ம வந்து நடந்துக்கலாங்க. ஆனா அந்த சமயத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து பேஷண்டா இருக்கிறோம், பொறுமையா இருக்கிறோம், அது வந்து அவ்ளோ நல்லதுங்க. அந்த பொறுமை எத காட்டுதுனாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எவ்வளோ வளர்ந்திருக்கிறோம், ஆவிக்குரிய கனிகள் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது. இல்லைங்களா? இம்மீடியட்டா கோவப்படுறோம்னாக்கா என்ன அர்த்தம்? இன்னும் அந்த கனிகள் நம்ம வாழ்க்கையில இல்லன்ட்டுங்க. நீடிய பொறுமைன்ட்டு ஒரு கனி இருக்குது இல்லைங்களா? அது எப்போ வளரும்? அவமானத்த நம்ம வந்து சகிக்கும் பொழுதுதான், இந்த ஒரு ஆவிக்குரிய கனிய நம்மளால கொடுக்க முடியுங்க. ஒருத்தர அவமானப்படுத்தும்போது இம்மீடியட்டா கோவம் வந்து அவங்கள போய் அடிக்க போறது, அவங்கள வந்து கெட்ட வார்த்தையில திட்டினோம்னு வச்சுங்களேன், எங்க அந்த அந்த கனி நம்ம வாழ்க்கையில வராது. எது? இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற கனி, நீடிய பொறுமைன்ற கனி நம்ம வாழ்க்கையில வரவே வராது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயம் பொருத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். என்ன அருமையான வசனம் பாத்தீங்களா? அவரை வந்து வையப்படும்போது அவர் என்ன பண்ணுங்க? பதில் வையலைங்களாம். அவர் அவமானப்படுத்தினாங்க இல்லைங்களா? அவர் யாரையும் அபியூஸே பண்ணலங்க. அவர் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணி அவமானப்படுத்தினாங்க. ஒரு வார்த்தை ரிப்பீட்டா அவங்கள எதுவுமே வந்து தப்பா பேசல அவரு. இல்லைங்களா? ரிட்டாலியேட் பண்ணலங்க. சில டிரான்ஸ்லேஷன்ல when they insulted him he did not insult them back அப்படின்ட்டே வருது. ரிட்டாலியேட்டே பண்ணல. தேவன் கையில எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க? ஒப்பு கொடுத்துட்டாருங்க. மூஞ்சில அறையிறாருங்க. அது ரொம்ப பெரிய அவமானம். கைய கட்டுறாங்க. தலையில முள்முடி சூட்டுறாருங்க. ட்ரெஸ்ஸ வந்து ரிமூவ் பண்றாங்க. இதெல்லாமே அவமானம் தாங்க. பண்ணது ஃபுல்லாவே அவமானம். ஆனா அந்த அவமானத்த வந்து அவர் பெருசாவே எண்ணல. தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாருங்க. தேவனுடைய குமாரன் நம்மளுடைய ரட்சகரே இப்படி இருக்கும்போது இன்சல்ட் விஷயத்துல அவரு ஏத்துக்கிறாருன்னா, நம்ம வந்து எப்படி இருக்கணுங்க? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து ட்ரிகர் ஆயிட்டு, அவமானத்த வந்து சகிக்க முடியலன்னா, சகிப்புத்தன்மை நம்ம லைஃப்ல எப்படி வருங்க? பொறுமை நம்ம லைஃப்ல வளராதுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இச்சையடக்கம் நம்ம வாழ்க்கையில வராது. இதெல்லாம் வளரணும்னா, ஆவிக்குரிய விஷயத்துல வந்து நம்ம வந்து வளரணும்னா, நம்ம வந்து அவமானத்த சகித்தால் மட்டுமே முடியும். இயேசு கிறிஸ்து போல மாறணும்னா, அவமானத்த சகித்து தான் ஆகணுங்க. தேவனுடைய குமாரனையே உலகத்தார் வந்து விடல. நம்மள விட்டுருவாருங்களா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். Proverbs chapter 11 verse 12. மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கின்றான். பாத்தீங்களா? Whoever shows contempt for the neighbor lacks judgment, but a man of understanding remains silent. எப்படின்னா, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்க என்ன ஆகும்னாக்கா, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து அதிகரிக்க அதிகரிக்க, ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்தும் போது, நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்ணணுன்ற எண்ணம் நமக்கு வராதுங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடுவோம்னாக்கா, சைலண்ட் ஆயிடுவோம். அப்படிதான் நம்மளுடைய பொறுமைய வந்து வெளிப்படுத்த முடியுங்க. அந்த இடத்துல நம்ம ஏதாவது பேச போனோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல எழுதிட்டு, வாயில வர வார்த்தை எல்லாம் வந்துரும். ஸோ நம்ம அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து நம்மள ஆவிக்குரிய ஒரு மனுஷனா வந்து வளர வைக்கும். இல்லைங்களா? அத விட்டுட்டு இஷ்டத்துக்கு நம்மளும் வந்து வாய்க்கு வந்த மாரி, அவங்கள மாரி அவமானக்குரிய வார்த்தைய பேசணும்னு வச்சுங்களேன், நம்மளும் வந்து உலகத்தார் போலவே எந்த ஒரு மாறுதலும் நம்ம வாழ்க்கையில ஏற்படாதுங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. நம்ம வந்து அவங்கள போலவே இருப்போம். அது மட்டும் இல்லாம ஆவிக்கிற விஷயத்துல நம்மளால வளரவே முடியாது. 3வது விஷயம் எப்படி வந்து அவமானத்த மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள இன்சல்ட் பண்ற ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். சாப விடக்கூடாதுங்க. அவங்களும் கெட்டு போணும்னு நினைக்க கூடாது. மாறாக தேவனிடத்துல போய் அவங்களுக்காக வந்து ஜெபிக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப இப்படிதான் வந்து நம்ம அத ஓவர் கம் பண்ண முடியுங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பாத்தீங்களா? சாப விடுறவங்க யாரு? நம்மள அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் சாப விடுவாருங்க. நம்மள எதிரியா நினைக்கிறவங்க தான் சாப விடுவாங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா? ஆசீர்வதிங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குதுங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுதுனாக்கா,
உள்ளத்துல வந்து கசப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அவ்வளவு ஈஸியா மறக்க முடியறது இல்லைங்க. சோ இந்த ஒரு சூழ்நிலையில தேவன் என்ன சொல்றாருனாக்கா, போய் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. கசப்பான எண்ணத்த வளர்க்காதீங்க. போய் ஜெபம் பண்ணிட்டு அதுல இருந்து வெளிய வாங்கன்றாரு. ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்க கெட்டு போனேன்னு நினைக்காதீங்க. இல்லைங்களா? இது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இததான் வந்து தேவன் பண்ண சொல்றாரு. இல்லைங்களா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் வேதத்துல இருக்குதுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபிக்காதிருங்கள். பாத்தீங்களா? துன்பப்படுத்துறவங்க என்ன பண்ணுங்க? சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்கன்றாருங்க. அவர் கெட்டு போகணும்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்க. அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படி தப்பா பேசினாரு, நான் அவருக்கு நல்லது பண்ணணுமா, அவர் கெட்டு போட்ட விடு, அப்படியெல்லாம் யோசிக்க கூடாதுங்க. நம்ம அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணணும்னு தேவன் சொல்றாருங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தா கூட இததான் வந்து தேவன் பண்ண சொல்றாரு. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்றாருங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுது, தேவன் நம்ம மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவான ஃபீலிங்ஸை வந்து காட்டுறாருங்க. அப்போ பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்குறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா நம்ம என்ன பண்றோம்னாக்கா, அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ல இருந்து வெளியே வரோம். இல்லைங்களா? எது நன்மையோ, எது வந்து மத்தவங்களுக்கு நல்லது வருமோ, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் தேவன் வந்து கொடுப்பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தா இதற்காக. ஜெபம் பண்ணாம கசப்பான ஃபீலிங்க வளர்த்துட்டோம்னு வச்சுங்களேன், அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகின்றோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கின்றோம், துன்பப்பட்டு சகிக்கின்றோம். பாத்தீங்களா? 2 வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். வையப்பட்டு என்ன பண்றோம்? ஆசீர்வதிக்கிறோம். இவங்க ஊழியம் பண்றாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் உடல் ஊழியக்காரரும். அதற்காக அவங்களுக்கு வந்து கிரெடிட் கிடைக்கல. அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கல. மாறாக என்ன கிடைக்குதுங்க? அவமானம் தான் கிடைக்குதுங்க. எல்லாரும் அவங்கள கேவலமா பேசுறாங்க. ஆனா நாங்க திருப்பி அவங்கள கேவலமா பேசுறல, அவங்கள திட்டல, மாறாக ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்படுறோம். ஆனாலும் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவுக்காக சகிக்கின்றோன்றாரு. இந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள்ங்க. எப்படியெல்லாம் திட்டியிருப்பாரு, எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஊழியம் பண்ண இடம் எல்லாமே வந்து புறஜாதிகள் இருந்த இடங்கள். அவங்க எந்த மாதிரி ரூடா இருந்திருப்பாங்க, பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க? சகிச்சுக்கின்றாரு. கூட இருக்கிறவங்களும் சகிச்சுக்கிறாங்க. ஜெயிலுக்கு போறாங்க, வராங்க. யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணலங்க. இதுதான் வந்து கிறிஸ்துவோட குணங்க. இந்த குணத்தான் நம்ம கிட்ட இருக்கணும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாத்தீங்களா? அவர் ட்ரெஸ்ஸை உருவி சீட்டு போறாருங்க. இதுவே ரொம்ப அவமானமான விஷயங்க. அவர் நேக்கடா தான் வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு அவமானப்படுத்தினவங்களுக்காக என்ன பண்றாருங்க? தேவனே அவங்கள மன்னியுங்கன்றாருங்க. எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? அவமானப்படுத்தினவங்க எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டாருங்க. டு தி கோர். இதுக்கு மேல அவமானப்படுத்த முடியாது ஒரு மனிதனை. இவ்வளவு அவமானப்படுத்தி கூட அவர் என்ன சொல்றாருங்க? தேவனே அவங்கள மன்னியுங்க தேவனேன்றாரு. இந்த இந்த எண்ணத்தான் நமக்குள்ள இருக்கணுங்க சகோதர சகோதரி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முகங்குப்புறயிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவானை வந்து என்ன பண்றாங்க? கல்லடிச்சு சாவடிக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி சும்மாவா விட்டுருப்பாங்க? எவ்வளவு அவமானப்படுத்தி இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் வந்து ஒரு பொருட்டாவே எண்ணலங்க. பெருசாவே எண்ணலங்க. பாத்தீங்களா? 2 பிரைம் எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோங்க. ஒருத்தர் அவமானப்படுத்தினால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அவங்கள வந்து என்ன பண்ணுங்க? சாவ விடக்கூடாது. மாறாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்றாருங்க தேவன். எப்படிப்பட்ட தேவன் பாத்தீங்களா? 4வது விஷயம் எப்படி இதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அவமானப்படுத்தப்பட்டால் நம்ம வந்து பாக்கியவான்கள். பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடு அனுபவித்தால், அவர் நிமித்தம் நம்ம வந்து நிந்தை அடைந்தால் நம்ம வந்து பாக்கியவான்கள், பிளெஸட். இல்லைங்களா? நம்மளுக்கு பிளெஸிங் வரணும்னா நம்ம வந்து அவமானத்தை சகிச்சுதான் ஆகணுங்க. பாவம் பண்ணிட்டு அவமானப்படுறது அல்ல, நீதியின் வழியில நடந்து நம்ம வந்து அவமானப்படணுங்க. அப்போ அது வந்து நமக்கு ஆசீர்வாதம், மிகுந்த மகிமையை அது வந்து கொண்டு வரும். இதை வந்து மறந்துடவே கூடாதுங்க. இதை வந்து நம்ம நினைவுல டெய்லி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், இந்த நினைவோட எந்திரிச்சோம்னாக்கா எந்த ஒரு அவமானமும் நமக்கு வந்து பெருசா தெரியாதுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், இஃப் யூ ஆர் இன்சல்டட் ஃபார் த நேம் ஆஃப் கிரைஸ்ட் யூ ஆர் பிளெஸட் அப்படின்றாருங்க. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய மகிமைங்க.
சோ இன்சல்ட் வரும்போது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எனக்கு இன்சல்ட் வருது, நான் பாக்கியவான். இது எனக்கு பிளெஸ்ஸிங். ஒரு இன்சல்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? பிளெஸ்ஸிங்கா பார்க்கணும். பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய தாட்டா இருக்கணும். இயேசு தெளிவா சொல்லிட்டாருங்க, இதுக்கு மேல நம்மளுக்கு ஏதோ தேவையில்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11:12 கூட இப்படிதான் சொல்றாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவானாய் இருப்பீர்கள். பாத்தீங்களா? என்ன அருமையான வார்த்தைகள் யூஸ் பண்றாருங்க. நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னால், இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? பொய்யா சொல்லுவாங்க நம்மள பின்னாடி. தீமையான வார்த்தையினால நம்மள என்ன பண்ணுவாங்க? விமர்சிப்பாங்க, நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் நடந்தா நீங்க வந்து என்னங்க? பாக்கியவான்கள். அதனால சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இது ஒண்ணும் புதுசல்லங்க. தேவனுடைய வார்த்தை சொன்ன தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் அப்படித்தான் பண்ணாங்க. உங்களையும் இப்ப அதே மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். இதனால நீங்க என்ன பண்ணுங்க? களி கூறுங்க, சந்தோஷப்படுங்கன்றாருங்க. கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். இயேசுக்காக எனக்கு இந்த அவமானம் அப்படின்ட்டு. யோவான் 15ஆம் அதிகாரம் 8-21. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். பாத்தீங்களா? இயேசுவை விடலாங்க, இயேசுவே வந்து பகைத்தாங்க. இயேசுவை வந்து அவமானப்படுத்தினாங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் நம்மளை பகைக்கிறாங்க? இயேசுவை பகைத்தாங்க, நம்மளையும் பகைப்பாங்க. அவரை அவமானப்படுத்தினாங்க, நம்மளையும் வந்து அவமானப்படுத்தினாங்க. இது ஆசீர்வாதம். இயேசு இதெல்லாம் சகித்ததுனால தான் இனி தேவனுடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி இருந்தோம்னாக்கா அவரோட வலது பாரிசத்துல நம்ம போய் உட்காருவோம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணுங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனா இல்லை என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கைக்கொண்டு உண்டானால் உங்கள் வசனத்தையும் கைக்கொள்வார்கள். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இ- இவை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். பாத்தீங்களா? என் நாமத்தின் நிமித்தம் தான் இதெல்லாம் உங்களுக்கு செய்வாங்க. அதனால நீங்க இத குறித்து கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. உங்களோட கனமகிமை பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம அவமானப்பட்டால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த லைஃப்ல நமக்கு எதுவுமே கிடையாது சகோதர சகோதரி. அதை விட பெரிதான நன்மை நம்ம வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய கனமகிமை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைந்ததற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், பாத்தீங்களா? இங்க சீஷர்களை என்ன பண்றாருங்க? புடிச்சு அடிக்கிறாருங்க. இனிமேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்க பேசவே கூடாது அப்படின்ட்டு. இதுக்காக அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்க வந்து அவமானப்படுறோம், இதற்காக நாங்க பாத்திரவானா எண்ணப்பட்டிருக்கிறோம் இல்ல, அதனால எங்களுக்கு சந்தோஷம். பாத்தீங்களா? இயேசுக்காக இது கூட படலன்னா எப்படி? இது எங்களுக்கு ரொம்ப பெரிய ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுனே வெளியே போறாருங்க. சந்தோஷப்பட்டுன்னு களி கூர்ந்து வந்து வெளியே போறாங்க. இப்படிதான் வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதன்படி நான் பலவீனாய் இருக்கும்போதே பலம் உள்ளவராய் இருக்கின்றேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகின்றேன். பாத்தீங்களா? நான் வந்து இதுல ரொம்ப பிரியப்படுறேன். எதுல பிரியப்படுறாருங்க? எனக்கு வரும் பலவீனங்களிலும், வீக்னஸ்ல, நிந்தைகளிலும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சல்ட்ஸ், எனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் நான் வந்து இதுல பிரியப்படுறேன். ஏன் தெரியுங்களா? இயேசுக்காக நான் படுறேன். இயேசு என்னை வந்து கைவிட மாட்டாரு. எனக்கு பெரிதான ரிவார்டு பரலோகத்துல பரமபிதா கொடுப்பாரு. அதனால என்ன பண்றாருங்க? நான் இத வந்து சகிக்கின்றேன் அப்படின்றாருங்க. நான் இத பத்தி பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். இந்த இன்சல்ட் எல்லாம் எனக்கு வந்து பிளெஸ்ஸிங் தான் அவர் வந்து என்றாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 நம்ம பார்க்கலாங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது, இந்த அவமானன்றது கூட நம்மளுக்கு வந்து ஒரு டெம்டேஷன் தாங்க இல்லைங்களா? ஏன்னா ட்ரிகர் ஆகுது இல்லைங்களா? யாருமே வந்து சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அந்த சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வந்துச்சுனாக்கா அவங்களோட சுயரூபத்தை வந்து வெளிப்படுத்திடுவாங்க இல்லைங்களா? ஏன்னா நம்ம பெரியவங்கன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்குது.
அவ்வளவு ஈஸியா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு டெம்டேஷன் இல்லைங்களா? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணாயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பாத்தீங்களா? நம்ம பூரண ஆகுறது எப்போ? எல்லா அவமானத்தையும் நம்ம சகிக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்பதான் வந்து டெம்டேஷன்ல இருந்து நம்ம வெளியே வர முடியுங்க இல்லைங்களா? இல்லைன்னா நம்ம வந்து பூரணர் ஆக முடியாதுங்க சகோதர சகோதரி. பூரணர் ஆகணும்னாக்கா அவமானத்தை நம்ம சகித்தால் மட்டுமே உண்டு. மத்தேயு 10 22 வசனம். மேத்யூ சாப்டர் 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். யூ வில் பி ஹேட்டட் பை எவ்ரி ஒன் பிகாஸ் ஆஃப் மை நேம் அப்படின்ட்டாரு. பாத்தீங்களா? என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் லவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லுங்க. போற இடத்துலலாம் உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் வந்து அந்த வார்ம்த்தோட உங்களை வெல்கம் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டபிளா இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்ல. அவமானம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சில இடத்துல வந்து நம்மள எல்லாரும் ஆசீர்வதிக்கலாம். ஆனா நிறைய இடத்துல சாப தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம உண்மையா நடந்தால் அதை வந்து நம்ம ஏத்துக்கணுங்க. எல்லாரும் வந்து நம்மள ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறது, அவமானப்படுத்தும் போது அதை வந்து ரொம்ப கவலையா எடுத்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஈக்குவலா எடுக்கணுங்க. ஏன்னா எவ்வளவு நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் பாடுபடுறோமோ, அவமானப்படுத்தப்படுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய கனமகிமை பெருசா இருக்குங்க பரலோக ராஜ்யம். இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. எபிரேயர் 11 வசனம். ஈப்ரூஸ் சாப்டர் 11:26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யாரை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மோசையை பத்திங்க. அவர் நினைச்சிருந்தா ராஜா போல இருந்திருக்கலாங்க பாரோவோட அரண்மனையில. ஆனா ஜனங்களோட பாடு அனுபவிக்கதே வந்து அவர் சந்தோஷம் நினைச்சிட்டாருங்க. அதுதான் பாக்கியம் நினைக்கிறாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள்ல அவர் சந்தோஷப்பட்டாருங்க. அவமானத்துல வந்து சந்தோஷப்பட்டாருங்க இல்லைங்களா? அவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து ஏத்துக்கினார். இந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க. எது பாக்கியம்? பொக்கிஷங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது பாக்கியம் இல்லைங்க. சொத்து சுகம் இருக்கிறது பாக்கியம் இல்லை. போற இடத்துல எல்லாம் கனமரியாதை, ஒரு ஆனர், அப்ரிசியேஷன், இது வந்து பாக்கியம் இல்லைங்க. அவமானம், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வர அவமானம் தான் நமக்கு வந்து ரிவார்டு. எப்போதுமே நம்ம லைஃப்ல பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறதே ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் வரும் இயேசுவின் பின்னால போனாக்கா அப்படின்னு நினைக்கிறது கூட தவறான விஷயம் தான். ஏன்னா இயேசுவே என்ன சொல்றாரு, என் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பாடு அனுபவிக்குங்க அப்படின்னு தான் சொல்றாருங்க. என் நிமித்தம் உலகம் வந்து உங்களை பகைக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு. சோ அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூறணுங்க. தேவன் நம்மள சும்மா அப்படியே விட்டுறது இல்ல, நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். ஏசாயா 51 வசனம். நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கின்ற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பாத்தீங்களா? வேதத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிற ஜனங்களே, நீங்க வந்து பயப்படாதீங்க. மனுஷர் வந்து உங்களை அவமானப்படுத்தினால் அதை குறிச்சு நீங்க வந்து கலங்காமல் இருங்க. ஏன்னா நான் உங்க கூட இருக்கின்றேன். மனுஷர் கேவலப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம், அதெல்லாம் பெருசா நீங்க வந்து நினைச்சிடாதீங்க, பயப்படாதீங்க, நானும் கூட இருக்கிறேன்ட்டு. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணுங்க? இந்த ஒரு வாக்கு தத்தங்கள்ல மனதார வந்து நம்ம நினைவு கூறணுங்க தினந்தோறும். ஏசாயா 66 வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகின்ற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்பட்டு போவார்கள். பாத்தீங்களா? இன்னைக்கு உங்களோட சகோதரர்கள் என்ன பண்ணலாம், நீங்க வந்து கெட்டு போகணும்னு நினைக்கலாம். நீங்க கெட்டு போனா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனா அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நான் உங்களை என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன் அப்படின்றாருங்க. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்மள வந்து அவமானப்படுத்தலாங்க. சொந்த சகோதரர் அவமானப்படுத்தலாம், சகோதரி அவமானப்படுத்தலாம், மனைவி அவமானப்படுத்தலாம், கணவன் அவமானப்படுத்தலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, நான் உங்களை வந்து மகிமைப்படுத்துவேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்கன்றாங்க. இத வந்து மனசுல எப்பயுமே நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், எந்த ஒரு அவமானம் நம்மளுக்கு வந்து பெருசா தெரியாதுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் அவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டாரு? தேவனோட வாக்குத்தத்தங்கள் அவருக்கு தெரியும்.
தேவன் கூட இருக்கிறார் என்று தான் அவருக்கு வந்து தெரியும். தேவன் இருக்கும்போது யாரும் வந்து அவர ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது தான் அவருக்கு தெரியும். தேவன் வந்து அவர உயிர்த்தெழ வைப்பார் அப்படின்றது தான் அவருக்கு தெரியும். அதனால தான் எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிட்டாருங்க அவரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கின்ற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. பாத்தீங்களா? கொஞ்ச காலம் இந்த பாடுங்க, இந்த அவமானம், அதெல்லாம் ஆயிட்ட பின்பு நம்மளுக்கு என்ன பண்றாருங்க தேவன்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாருங்க நம்மள. உணர்த்தலுங்க. நம்மள கை விடுறதே இல்ல. நம்மளுக்கு தேவையான பலத்த குடுத்துட்டே இருக்கிறாருங்க. இவ்ளோ கம்ஃபர்ட் வந்து தேவன் நமக்கு தராரு. மறந்துடவே கூடாது. யோசேப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாங்க. சொந்த சகோதரர்கள் அவர வந்து ஒதுக்கி வச்சாங்க, அவமானப்படுத்துனாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? உயர்ந்த இடத்துல வந்து அவர வைத்தாருங்க. கை விடலங்க. தேவன் எப்போதுமே அவர் கூட இருந்தாரு. அதனால தான் எந்த ஒரு அவமானமும் வந்து அவர் பெருசா எடுத்துக்கவே இல்ல. வசனம் என்ன சொல்லுதுங்க? தேவன் அவர் கூட எப்போதுமே இருந்தாரு. நம்ம கூடவும் இருக்கிறாருங்க. தேவன் தாமே இந்த வசனங்கள ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ சோ மச். ஆமென்.